2 சக்திகள் உலகத்திலே இயங்குகிறது. ஒன்று நல்ல சக்தி, இரண்டாவது தீய சக்தி. இரண்டுமே ஒன்றுதான். அந்த தீய சக்தி என்றால் சுனாமி போன்ற பெரு வெள்ளம்தான், பூகம்பம் இரண்டாவது, மூன்றாவது புயல் காற்று, நான்காவது காட்டு தீ, ஐந்தாவது இயற்கையாக நடக்கக்கூடிய எல்லாம் ஒன்றிணைந்து நடக்கக்கூடிய தீய சக்திகள் இந்த பூமியில்தான் இருக்கிறது. அது மனிதர்கள் மட்டுமல்ல, மனிதன் ஒரு பங்கு தான். ஆனால் இந்த பூமி தாய் என்று சொல்கிறோமே, அந்த துன்பம் பெறுவது இந்த பூமிக்குத்தான். பூமியில் மேலே இருக்கக்கூடிய அனைத்துமே பூமிக்கு அழிவை தருகிறது. எல்லா உயிரினங்களும் பாதிக்கப்படுகிறது. சிலது இறந்து விடுகிறது. அப்படித்தான் இலங்கையிலே பெரிய பேரிடர் நடந்துள்ளது. நூற்றுக்கணக்கானவர் பாதிக்கப்பட்டுள்ளனர். பலர் இறந்துள்ளனர். காரணம் மழை, 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 தொடர்ந்து மழை. யாழ்ப்பாணம் பகுதியில் அங்கே இருக்கக்கூடிய தீவுகள் எல்லாம் மூழ்கிவிட்டன. எதையும் விட்டு வைக்கவில்லை. இதுதான் பெரிய ஆபத்தாக எல்லோருக்கும் இருக்கிறது. இயற்கையை வெல்வதற்கு மிக கடினம். இயற்கை நமக்கு அரணாக இருந்தாலும் ஆனால் பாதிப்பையும் உண்டாக்குகிறது. மிகப்பெரிய சக்தியாக தடுக்க முடியாத, நிறுத்தி வைக்க முடியாத, அனுபவித்தே ஆக வேண்டும் என்ற நிலையில்தான் இந்த அழிவு சக்திகள் பூமியில் இருக்கிறது. பூமியில் அப்பாலும் இருக்கிறது. ஆனால் நமக்கு தெரியாது, உயிரினங்களுக்கு தெரியாது. இப்படி உலகத்திலே நாம் எல்லாம் நன்றாக இருக்கிறதாக நினைத்து கொள்கிறோம். நிச்சயமாக இல்லை. நமக்குள் தான் அப்படி ஒரு எண்ணம். ஆனால் நம்மை சுற்றி இருக்கக்கூடிய நம்மை போன்ற ஆறறிவு படைத்த மனிதர்கள் அன்றாடம் வறுமையால் பாதிக்கப்படுகிறார்கள், பசியினால் இறந்து போகிறார்கள், போரினால் இறந்து போகிறார்கள். இவன் மனிதன் உருவாக்கியது தான். ஒரு நேரம் இயற்கை என்றால் மற்றொரு நேரம் இயற்கை தான். ஒன்றும் செய்ய முடியாத நிலையில் நாம் எல்லாம் இருக்கிறோம். வருத்தமாகத்தான் இருக்கிறது. ஒரு நண்பர் ப்ரே பண்ணுங்கள் என்கிறார். வந்ததற்கு காரணமே இயற்கை தானே. அதற்கு ப்ரே பண்ணினால் போய் சேருமா? மரம் பேசுமா? மரம் கேட்குமா? மழை கேட்குமா? மேகங்கள் கேட்குமா? தூதுவிட முடியுமா? எல்லாம் கவிதைகள் சொல்லலாம். உண்மையில் நடக்காது. வருத்தத்தைத்தான் தெரிவிக்க முடியும், இரங்கலைத்தான் தெரிவிக்க முடியும் இறந்தவர்களுக்கு. நம்மால் முடிந்த உதவிகளை, பொருட்களை அனுப்பலாம், பணத்தை கொடுக்கலாம். என்ன செய்ய முடியுமோ நம்மால் அவர்களுடைய துயரை துடைக்க முடியும். அதுதான் நம்மிடம் இருக்கக்கூடிய ஒரே ஒரு செயல். அதை செய்வோம். நேரடியாகவோ மறைமுகமாகவோ இந்த உதவிகளை அவர்களுக்கு சென்றடையுமாறு நாம் செய்யலாம்.